8 ஓவரில் முடிந்த சரித்திர மேட்ச். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டி20 போட்டியில் எரிமலையாய் வெடித்த இந்திய அணி. மிரண்டு போன இங்கிலாந்து அணி. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டி20 தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டி20 மேட்சில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது டி20 மேட்சில் இந்திய அணி செம மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருக்கிறது. அது என்னன்னு பார்ப்பதற்கு முன்னால் நம்ம ரோஹித் சர்மா உட்பட சீனியர் வீரர்கள் பற்றிய ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்து இருக்கிறது. அதாவது கடந்த சில மாதங்களாகவே சீனியர் வீரர்கள் கொண்ட இந்திய அணி மிக மிக மோசமாக விளையாடி வருகிறது. அதற்கு காரணம் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட பல வீரர்கள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வருவதுதான். எனவே தற்போது இந்திய சீனியர் வீரர்கள் பலரும் இந்தியாவில் வைத்து நடைபெறும் உள்ளூர் போட்டியான ரஞ்சி டிராபி தொடரில் விளையாடி வருகின்றனர். இந்த தொடரில் விளையாடுவதால் மீண்டும் நல்ல ஃபார்முக்கு திரும்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் தான் இந்த ரஞ்சி டிராபி தொடரில் சீனியர் வீரர்கள் மற்றும் முக்கியமான வீரர்கள் அனைவரும் விளையாடி வருகின்றனர். அந்த வகையில் விளையாடிய இந்த சீனியர் வீரர்கள் அனைவருமே இப்போது மொத்தமாக சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இவர்களில் ஒருவர் கூட கொஞ்சம் சுமாரான ஆட்டத்தை கூட வெளிப்படுத்த முடியாமல் மோசமாக விளையாடி இருக்கின்றனர். அதிலும் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வெறும் 3 ரன்களில் அவுட் ஆனவுடன் மைதானத்தில் இருந்த பாதி ரசிகர்கள் உடனே கிளம்பிவிட்டனர். அந்த அளவுக்கு இந்திய ரசிகர்களின் வெறுப்பை சம்பாதித்து வைத்து இருக்கிறது இந்திய சீனியர் அணி. மேலும் சீனியர் வீரர்கள் ஒருபுறம் இப்படியாக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாலும் நம்ம சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி செமத்தனமாக விளையாடி வருகிறது. அதற்கு உதாரணம்தான் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் டி20 மேட்ச். உலகின் ஜாம்பவான் அணியான இங்கிலாந்து அணியவே வெறும் 13 ரன்களில் எல்லாம் வெற்றி பெற்று சாதனை படைத்திருந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்ற அடுத்த டி20 போட்டியிலும் இந்திய அணி வேற லெவலில் சம்பவம் ஒன்றை செய்து இருக்கிறது. அதாவது இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து இருந்தது. அதுதான் இங்கிலாந்து அணி செய்த மிகப்பெரிய தவறு. அது ஏன்னா பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி களமிறங்கிய முதலே அதிரடி ஆட்டத்தை ஆட ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக நம்ம சஞ்சு சாம்சன் வந்துட்டு இந்த முறை அதிரடியில் மிரட்டு என்று மிரட்டி இருந்தார். முதல் டி20 போட்டியில் 26 ரன்கள் எடுத்திருந்த சஞ்சு சாம்சன் இந்த போட்டியில் சதம் அடித்து அசத்தி விட்டார். அதிலும் 10 சிக்சர்கள் 7 பவுண்டரிகள் என வெறும் 48 பந்தில் 109 ரன்கள் எடுத்து அதிரடியில் மிரட்டியிருந்தார் நம்ம சஞ்சு சாம்சன். ஆனால் இவரை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் பெரிய அளவில் ரன்களை குவிக்கவில்லை என்றாலும் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 200 ரன்களை கடந்து 225 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ இந்த முறையும் ஆரம்பத்தில் இருந்தே தடுமாற ஆரம்பித்து விட்டது. சொல்லப்போனால் போட்டியின் முதல் ஓவரில் இருந்தே விக்கெட்டுகளை பறிகொடுக்க ஆரம்பித்த இங்கிலாந்து அணி 8 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது. ஆனாலும் 8 ஓவர்களுக்கு இங்கிலாந்து அணி 75 ரன்கள் வரை எடுத்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் என்னதான் இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடினாலும் இந்திய அணியின் பந்துவீச்சுக்கு முன்பாக இங்கிலாந்து அணி பேட்ஸ்மேன்களால் நிலைத்து நின்று ஆட முடியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி சிறப்பாக விளையாடி வரும் இந்திய இளம் வீரர்களுக்கு அடுத்தடுத்த தொடர்களில் வாய்ப்பு கொடுப்பதை விட்டுவிட்டு இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரிலும் அடுத்து நடைபெற இருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் சீனியர் வீரர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்கும் இந்திய அணி நிர்வாகத்தின் முடிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.